வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி அக்ரதுண்டாயத்மிகி தன்னோ தந்தி பிரசோதயாத், ஓம் தத்புருஷாத் மகாசனாயத்மிகி தன்னோ சண்ம பிரசோதயாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது இந்த ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 குரு பெயர்ச்சி பலன்களில் பொது பலன்களையும் அவரவர் ராசிக்கான பலன்களையும் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். இந்த ஆண்டு வருகிற 26/5/2026 செவ்வாய்க்கிழமை தமிழ் பராப வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி காலை 11:08 மணித்துளிக்கு இதுவரை மிதுன ராசியில் பயணமாகிக் கொண்டிருந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணமானது 26/5/2026 இருந்து 20/10/2026 வரை நேரடியாக பலன்களை தருவார். அதன் பிறகு 20/10/2026 கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அதிசாரத்தில் பக்ரகதியில் 23/12/2026 வரை பயணத்தை தொடங்குவார். மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும் வக்ரகாலத்தை பயணத்தை முடித்து 13/2/2027 மீண்டும் மிதுன ராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்குவார். இது பொதுவாக ஓராண்டில் குரு பகவான் பயணம் செய்யக்கூடிய கால அளவுகள். இந்த கால அளவுகளை வைத்து ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களையும் பொதுவான பொது பலன்களையும் காண இருக்கிறோம். இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு பகவான் தன்னுடைய உச்சராசி கடகத்தில் குரு பகவான் உச்சராசியில் உச்ச பகவானாக பெயர்ச்சியாகிறார். 12 ஆண்டுக்கு முறை நிகழும் ஒரு அற்புத நிகழ்வு. இதன் மூலியமாக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும். உலக அரசியலில், இந்திய அரசியலில், தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும். புதிய தலைவர்கள் உருவாகுவார்கள். புதிய தலைமை ஏற்படும். பழைய தலைவர்களில் சிலர் மரணத்தை தழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல்வேறு அரசியல் மாற்றங்கள் பல்வேறு விஷயங்களில் நடைபெறும். தங்கத்தில் ஏற்ற இறக்கம் காணப்படும். தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். மக்கள் பொருளாதாரத்தில் சில போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உலக போரானது முடிவுக்கு வரும். அதே சமயத்தில் உலகத்தில் பஞ்சமானது சில நேரங்களில் குரு வக்ரகாலத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வக்ரகாலத்தில் பூகம்பம் ஏற்படுவதற்கும் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுவதற்கும் பங்குச் சந்தைகள் சரிவை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தேவையான நேரத்தில் மழை பெய்தாலும் தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்து சில வறுமைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அக்டோபர் மாதத்தில் வக்ரகாலத்தில் பொதுவாக இந்த ஆண்டானது விளைச்சல்கள் நல்லா இருக்கும். பச்சை தானிய பயிர்கள் அதிகமாக பலன்களை தரும். நெல், கரும்பு விவசாயத்தில் சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு அக்டோபர் மாதத்தில் வாய்ப்புகள் உண்டு. மற்ற நேரங்களில் நெல், கரும்பு, உணவு தானிய பொருட்களில் விலை ஏற்றங்கள் இருக்கும். விலை ஏற்றங்கள் இருந்தாலும் அதிகமான பஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அக்டோபர் மாதத்தில் தான், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் தான் கொஞ்சம் சிரமங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் ஆங்காங்கே சில போராட்டங்கள் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மக்கள் பல்வேறு விஷயங்களுக்காக போராட்டங்களை முன்னெடுப்பார்கள். உலக அரசியலில் தமிழர்களின் பங்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக பூகம்பம் வருவதற்கும் சில இடங்களில் மக்கள் கிளர்ச்சியாக ஜல்லிக்கட்டு மாதிரி போராட்டங்களை முன்னெடுத்த காலம் போல கிளர்ச்சியாக சில போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது இந்த ஆண்டிற்கான பொது பலன்கள். இந்த ஆண்டிற்கான ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை தொடர்ச்சியாக பார்ப்போம். முதலில் மேஷராசியை பொறுத்தவரை குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இதுவரை 3ஆம் இடத்தில் பயணமாகிக் கொண்டிருந்தார். 7.5 சனி நடப்பில் இருக்கு. 7.5 சனி விரைச்சனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தாயாருடைய உடல்நிலை கவனம் செலுத்த வேண்டும். பல்வேறு விஷயங்களில் அலைச்சல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் நீங்கள் போகும்போது தொலைபேசி வாயிலாக போகிற காரியத்துக்கான தகவல்களை சரியாக சேகரிச்சுக்கணும். இல்லைனா வேஸ்டான ஒரு அலைச்சல் இருக்கும். அதே போல் இடம் மண்மனை பிரச்சனைகள் வருவதற்கும் கடன் தொல்லைகளில் சில அவமானங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டால் சரி செய்து கொள்ள முடியும். ஏன்னா அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வரும். 5ஆம் இடத்துக்கு போகும்போது 20/10/2026 பிறகு 5ஆம் இடத்துக்கு போகும்போது நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரம் வரை உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ராகு பகவான் துணையாக இருக்கிறார். ராகு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து பல்வேறு லாபங்களை செய்து கொண்டே இருப்பார். இது எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் பண முடக்கம், பணப்புழக்கத்தில் தட்டுப்பாடு, குடும்ப உறுப்பினரோடு கருத்து முரண்பாடு, அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் சில போராட்டங்கள், அதிகார பதவிகளில் சில தேவையில்லாத இடமாற்றங்களை தந்து மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும் அக்டோபருக்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் சுபமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும், கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கிற இந்த நேரத்தில் இறை வழிபாடு என்பது மிக முக்கியமாக இருக்கும். அதிகார பதவியில் உள்ள மேஷராசி என்பர்கள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் இருப்பவர்கள், அரசியலில் அதிகார பதவியில் உள்ளவர்கள், தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு தீ சம்பந்தப்பட்ட காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக நடந்துக்கணும். உயர் அதிகாரிகளின் சில
கண்டிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் வரும். எதையும் மன உளைச்சல் அடையாமல் இறை வழிபாட்டோடு மேற்கொள்ளும் போது இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். அக்டோபர் வரை சிரமம் இருந்தாலும் அக்டோபருக்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் நிகழும். ராகு பகவான் அதுவரை உங்களை காத்து ரட்சிப்பார். இந்த நேரத்தில் திரு காளகஸ்தியில் அருள்பாலிக்கூடிய காளகஸ்தீஸ்வரரை ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. திரைத்துறை சார்ந்த கலைஞர்கள், காவல்துறை பணியாளர்கள் தேவையில்லாத வாய்ப்புகளால் சில அலைச்சல்களும் சில மன உளைச்சல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் திரு காளகஸ்தியில் அருள்பாலிக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் வழிபடும் போது இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரும் ஒரு குரு பயிற்சியாக மேஷராசிக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு பயிற்சியில் இதுவரை 2ஆம் இடத்துல தனக்காரனாக இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். முயற்சி ஸ்தானத்தை கெடுப்பார் என்று சொன்னாலும் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை சில முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்தினாலும் சனி பகவான் சாதகமாக இருந்து அவற்றை நகர்த்துவார். 10ஆம் இடத்தில் பயணமாகிக் கொண்டிருக்கக்கூடிய ராகு பகவான் பல்வேறு லாபங்களை தருவார். அடுத்தடுத்து மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், சூரிய பகவான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தடைகளோடு பல நன்மைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். முயற்சிகளை கடுமையாக்கும் போது பல்வேறு நன்மைகள் நடக்கும். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சில சிரமங்கள் இருந்தால் வாய்ப்புகள் கிடைக்கும். கேமரா கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வங்கி பணியில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வங்கி பணிகள் தேவையில்லாத துறை ஒதுக்கினாலும் அவையெல்லாம் உங்களுக்கு பழக்கத்திற்கான வழிகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன தீமைகள் இருந்தாலும் சனி பகவான் உங்களை லாபஸ்தானத்திலிருந்து பல்வேறு லாபங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். இதெல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டு ஒரு அற்புதமான குரு பயிற்சி. வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு போகும்போது சில அலைச்சல்களை தருவார். நவம்பர் டிசம்பரில் அதிசாரத்தில் பல்வேறு லாபங்களை தருவார். அடுத்த ஆண்டு பெறக்கூடிய குரு பயிற்சியானது மிக சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் பண முடக்கம், தட்டுப்பாடு, கடுமையான முயற்சியின் வாயிலாக பணத்தில் பல்வேறு லாபங்களை பார்க்க முடியும். குடும்ப உறுப்பினர்களோடு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் செயல்களில் வீடு குடி போகிறது, அலுவலக விரிவாக்கம் செய்து அலுவலகம் மாற்றம் செய்வது, புதிய வாகனம் வாங்குவது, பிள்ளைகளின் திருமணம், வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவது என்று பல்வேறு லாபங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான குரு பயிற்சி. கடுமையான முயற்சியின் வாயிலாக பல்வேறு லாபங்கள் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியில் ஒரு முறை வேணும் நாமக்கல்லில் அருள்பாலிக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வாய்ப்புகளை தரும் குரு பயிற்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது அமோகமாக இருக்கும். 2ஆம் இடத்துல தனக்காரன வரக்கூடிய குரு பயிற்சியானது 12 ஆண்டுக்கு ஒரு முறை 2ஆம் இடத்துல உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அமரப் போகிறார். அது மிகப்பெரிய லாபத்தை தரும். புதிய பதவி, புதிய வேலை வாய்ப்பு, அரசியல் சார்ந்த பதவி, அதிகார பதவி, அலுவலக விரிவாக்கம், குழந்தைகளின் கல்வி கட்டணம் செலுத்துவது, வீட்டில் கணவனுக்கு தேவையானதை மனைவி வாங்கி கொடுப்பது, மனைவிக்கு தேவையானதை கணவன் வாங்கி கொடுப்பது, மிதுனராசி பெண்களுக்கு கணவனால் மாமனார் வீட்டால் பாராட்டு பெறக்கூடிய யோகம், புதிய வேலை வாய்ப்பு, கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத பட வாய்ப்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பதவி, வெளிநாட்டு பயணம், சுற்றுலா, பட்டங்கள் வாங்குவது, புதிதாக கௌரவ பதவிகள் கிடைப்பது என்று பல்வேறு லாபங்கள் கிடைக்கும். 20/10/2026 வரை 20/10/2026 இருந்து 13/2/2027 வரை குரு அதிசாரத்தில் வக்ரகாலத்திலும் அதிசாரத்திலும் மாறி மாறி செல்லும்போது கவனமாக இருக்கணும். பண வருவாயில் சில முடக்கங்களும் சில வம்பு வழக்குகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். எதிலும் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 13/2/2027 இருந்து அடுத்த ஆண்டு மே மாதம் மீண்டும் குரு பகவான் பெயர்ச்சியாகும் வரை மிக சிறப்பாக இருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு விஷயத்திலே கவனமாக இருக்கணும். புதிய வாய்ப்புகள் வரும்போது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும். அடுத்தவர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவர்கள் பணத்தையோ அடுத்தவர்கள் செல்வத்தையோ அபகரித்தால் அதனால் வரக்கூடிய துன்பமும் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய லாபம், அதே சமயத்தில் சின்ன சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த லாபத்தையும் சிக்கலையும் சரி செய்து கொள்வதற்கு மாயவரத்தில் அருள்பாலிக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி போய் பாருங்கள். நந்தி மேல் அமர்ந்த தட்சிணாமூர்த்தி கர்மக்காரகனாக இருந்து உங்களை தவறு செய்ய விடாமல் தடுத்து விடுவார். மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரை மாயவரத்தில் அருள்பாலிக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியை வணங்கி இந்த குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் ஏற்படக்கூடிய தீமைகளையும் சமன் செய்து நலமாக வளமாக வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களை, கடகராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது மிக சிறப்பாக இருக்கிறது. ஜென்மத்தில் குரு அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் பல உண்டாகும் என்பது ஜோதிட விதி. அந்தணன் என்பது குரு பகவான். குரு பகவான் ராசியிலே அமரும் போது பணத்தட்டுப்பாடை ஏற்படுத்துவார், பண முடக்கம் செய்வார், கை கெட்டியது வாய் கெட்டாத ஒரு சூழலை உருவாக்குவார், வாய்ப்புகளை தட்டி பறிப்பார்.
என்றாலும் இறை வழிபாட்டால் அவையெல்லாம் சரி செய்து கொள்ள முடியும். 26/5/2026 20/10/2026 வரை இந்த தட்டுப்பாடானது இருக்கும். 20/10/2026 13/2/2027 வரை அதிசாரத்தில் வக்ரத்தில் பல்வேறு லாபங்களை தருவார். யோக சனி காலத்தில் சனி பகவான் நிறைய நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார். பழைய கஷ்டம் இப்போ இல்லை. ஆனால் குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதால சில மன உளைச்சல்கள் அலைச்சல்கள், தேவையில்லாத தலைவலி வந்துருச்சோன்ற பயமும் இருக்கும். தேவையில்லாத ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்புக்கு போகிறதுக்கு பணம் இருக்காது. ஒரு வேலை கிடைக்கும், வேலைக்கு போகிறதுக்கு வாகனம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழலாம் இருந்தாலும் அஸ்தமத்தில் வேற ராகு இருக்கிறதால பல்வேறு தடைகளையும் ஏற்படுத்துவார், குழப்பங்களையும் ஏற்படுத்துவார். அக்டோபருக்கு பிறகு நவம்பர் மாதம் ராகுகேது பயிற்சி, அக்டோபர் அதிசார பயிற்சி, அக்டோபருக்கு பிறகு குரு பகவான் சாதகமாக வந்து விடுவார். சனி பகவான் ஏற்கனவே சாதகமாக இருக்கிறார். ராகு பகவானும் சாதகமாக வந்து பல்வேறு லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 2ஆம் இடத்துல தனக்காரனாக போய் சிம்மத்தில் குரு பகவான் அமர்ந்து பல்வேறு லாபங்களை தருவார். 13/2/2027 பிறகு மீண்டும் ஜென்மகுரு வந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. ராகுகேது பயிற்சி நிகழ்ந்து விடுவதால். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த 5 மாத காலம் மட்டுமே. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாத காலம் மட்டுமே கவனமாக இருக்கணும். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தணும். கடன் வாங்கியிருந்தாலும் இந்த 5 மாதம் கழித்து நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவர்கள்ட்ட நீங்கள் தவணை வாங்கிக்கணும். எதிரையும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும்போது இந்த மாதம் இந்த குரு பயிற்சியானது மிக சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் கலைத்துறை சார்ந்த அன்பர்கள், அரசியல் சார்ந்த அன்பர்கள், ஏன்னா கடகராசி அரசியல் ராசி, அரசியலில் கிடைத்த பதவியை கையாளுவதில் சில சிரமங்கள் இருக்கும். நண்பர்களே சிலர் குழப்புவார்கள். நண்பர்களை நம்பக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, உறவுகளோடு சில கருத்து முரண்பாடு வரும், நகையெல்லாம் போட்டுக்க முடியாத சூழல் உருவாகும், கையில் இருக்க நகை கூட அடகு கிடைக்க போகக்கூடிய சூழல்கள் உருவாகினாலும் அடுத்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். அக்டோபருக்கு மேலே சிறப்பாக இருக்கும். அதனால் எதையும் கவனமாக எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இப்படி தான் நிகழும் என்பதை புரிந்து கொள்ளணும். ஜோதிடத்தை புரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கணும். கெட்ட நேரம் வரும்போது இதெல்லாம் நிகழும் என்பதை புரிந்து கொண்டால் மன உளைச்சல் அடைய வேண்டிய அவசியம் ஏற்படாது, மனவலி ஏற்படாது. மனவலி பணவலி, பணம் இல்லாதப்ப மனம் வலிக்கும். அதனால் இந்த மனவலி என்பது பணவலியால் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சியில் லாபத்தை பெறுவதற்கு ஒரு முறையேனும் ஆலங்குடி சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆபத் சகாயேஸ்வரரையும் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு விட்டு வந்தால் இந்த ஜென்ம குருவானது உங்களை பாதிக்காமல் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் லாபகுருவில் தனக்காரனாக குருபவன் அமரும் போது மிகப்பெரிய லாபத்தையும் ஜென்ம குருவால் வரக்கூடிய துன்பங்களையும் நீங்க பெற்று நலமாக வாழ முடியும். கடகராசி என்பர்கள் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபட்டு இந்த குரு பயிற்சி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். சிம்மராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது மிக முக்கியமான குரு பயிற்சி. அஷ்டமத்தில் சனி பகவான் பயணமாகி கொண்டு இருக்கும்போது 11ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்துக்கு வருகிறார். 26/5/2026 20/10/2026 வரை விரயஸ்தானத்திலும் 20/10/2026 13/2/2027 வரை உங்களுடைய ராசியிலும் 12ஆம் இடத்திலும் மாறி மாறி வக்ரமாகி அதிசாரமாகி பல நன்மைகளையும் சில இடையூறுகளையும் செய்வார். மீண்டும் 13/2/2027 மீண்டும் 12ஆம் இடத்துக்கே சென்று விடுவார். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பல பண தட்டுப்பாடையும் பல விரய செலவையும் சில வம்பு வழக்குகளையும் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுவரை அஷ்டமத்து சனி பகவான் உங்களுக்கு நடப்பில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை ஒன்றும் தந்துவிடவில்லை. ஆனால் இந்த குரு பயிற்சியானது பெரிய பாதிப்புகளை தரும். இந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வக்ர காலத்தில் வக்ரத்தையும் அதே போல அதிசார காலத்தில் சில பலன்களையும் தந்தாலும் இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய சிறப்பை தராது. சிம்மராசியை பொறுத்தவரை விரைய செலவை தான் தரும். அப்போ இந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, இடம் மண்மனை பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்துக்கிட்டு கொஞ்சத்தை இழந்தாவது வெளியே வந்துடணும். உங்கள் கர்மாவை கழித்து கொள்ள வேண்டும். புதிய வாய்ப்புகள் ஏற்படும் போது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு தேவையில்லாத சில வாய்ப்புகளை தவிர்த்து விட்டு ஒதுங்கி நின்று புத்தகம் எழுதுவது, சில ஆன்மீக பயணம் மேற்கொள்வதை வைத்துக் கொள்ளலாம். அதிகார பதவியில் உள்ளவர்கள், காவல்துறை அதிகாரியாக இருப்பார்கள், அரசியல் அதிகாரியாக இருப்பார்கள், IAS அதிகாரிகளாக இருப்பார்கள். பல அதிகார பதவியில் சிம்மராசி என்பர்கள், ஒரு அலுவலகத்துடைய CEO, ஒரு அலுவலகத்துடைய MD, ஒரு அலுவலகத்துடைய மேனேஜர், ஒரு ஷோரூமுடைய மேனேஜர், இப்படிலாம் இருப்பாங்க சிம்மராசியில். சிம்மராசி என்பது அதிகார பதவி. அந்த அதிகார பதவியில் இதுவரை ஆணவமாக நடந்து கொண்டாலும், கர்வத்தை விட்டு கொடுக்காமல் நடந்து கொண்டாலும் இந்த காலகட்டத்தில் அவையெல்லாம் விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்துட்டு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளும்போது மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு சில இடைஞ்சல்களை செய்து விடலாம். ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இடமாற்றம் வருவதற்கு, வேலை பறிபோகி வேறொரு வேலைக்கு செல்வதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது
சிம்மராசி ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணால் லாபம். ஒரு உயரதிகாரி பெண் இருந்தால் அவங்க உங்களை காப்பாற்றிடுவாங்க. சிம்மராசி பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணால் லாபம். உயரதிகாரி ஆண் இருந்தால் உங்களை காப்பாற்றிடுவாங்க. அப்போ யார் உங்களை உதவி செய்வார்களோ, யார் உங்களுக்கு உதவி செய்வார்களோ அவர்களை பிடித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சில தலைவலிகளை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக பயணம் பண்ணும். அஷ்டமத்து சனி, ஜென்மத்தில் கேது, ஜென்மத்தில் குரு பகவான், ஒரு அக்டோபர் மாதத்தில் விரயஸ்தானத்தில் குரு பகவான், இது எல்லாம் சேர்ந்து பல தலைவலியான பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளணும். இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, இறை வழிபாடு, சகிப்புத்தன்மை, அடுத்தவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இதுவரைக்கும் வீம்படிச்சு கொண்டு இருந்த விஷயங்கள்லாம் விட்டு கொடுப்பது, உங்களை நீங்கள் தரம் தாழ்த்தி கொள்ளும் போது மிக சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் இறை வழிபாடு என்பது மிக சிறப்பாக இருக்கணும். புத்துமாரியம்மன், கருமாரியம்மன், மாரியம்மன் வழிபாடு சிறப்பை தரும். ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் மாரியம்மன் வழிபாடு செய்யுங்க. பொது பலனாக எந்த ஒரு விஷயத்திலும் முதலீடு செய்வது கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பண விஷயத்தை கையாளும் போது எச்சரிக்கையாக கையாளணும். அடுத்தவருடைய பணத்தையோ அலுவலக பணத்தையோ கையாடல் செய்துட்டீங்க அப்படின்ற ஒரு அவப்பேறு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரை உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு ஒரே வழிபாடு தான். திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, அக்னிலிங்கேஸ்வரரை வழிபடுங்க. அங்கே கிரிவல பாதையில் ஈசானிய லிங்கத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய ஈசானிய ஞானதேசிக சுவாமிகளை பார்த்துருங்க. குருவாலும் ஜென்ம கேதுவாலும் அஷ்டமத்து சனியாலும் வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் எளிதாக நீக்கும் திறன் பெற்றவர் ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள். அவரை கெட்டியா பிடிச்சிக்கோங்க, ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவு சிறப்பு சிம்மராசிக்கு இந்த ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள். இந்த குரு பயிற்சியில் சிம்மராசி என்பவர்கள் ஈசானிய ஞானதேசிக சுவாமிகளை பிடித்து கொண்டு துன்பங்கள் நீங்க பெற்று இன்பங்களை அடைய வாழ்த்துக்கள். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது மிக சிறப்பான குரு பயிற்சி. கண்டசனி நடப்பில் இருக்கு. கண்டசனி என்பது வெளி உலகத்தில் பாராட்டும் குடும்ப உறுப்பினர்களோடு சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தும். தாய் மகன் சண்டை, அப்பா மகன் சண்டை, சகோதர வகையில் சண்டை, கணவன் மணி உறவில் சண்டை, டைவர்ஸே பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை, பண வருவாய் பற்றாக்குறை. அதே சமயத்தில் வெளி உலகத்தில் நல்ல நட்பு, புதிய உறவு என்று இருந்தாலும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பகவான் தான் வருகிறார். 26/5/2026 20/10/2026 வரை இந்த 5 மாத காலம் கோல்டன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எதிர்பாராத தொழில் வரவு, பண வருவாய், புதிய நண்பர்கள். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எச்சரிக்கையான, கண்டசனியை பொறுத்தவரை ஆனால் பெண்ணுக்கு தொல்லை, பெண்ணால் ஆணுக்கு தொல்லையை கொடுத்து விடுவார். கணவன் மனைவி உறவில் சிக்கல்களை கொடுத்து வெளி உலக உறவில் கள்ள பொண்டாட்டி வச்சுக்கிறது, கள்ள புருஷன் வச்சுக்கிறதுன்னு அங்க உறவுல பார்த்தீங்கன்னா சில சிக்கல்களை கொடுத்து விடுவார். அதுல எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அது சில சந்தோஷங்களை தந்தாலும் பிற்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை தந்துவிடும், குடும்ப உறவை சிதைத்து விடும். அதனால கண்டசனியால் எதிர்பாலின ஈர்ப்பு, ஆண் மேல பெண்ணுக்கு ஆசை, பெண் மேல ஆணுக்கு ஆசை, வெளி உலகத்துல குடும்பத்துல இல்லை. குடும்பத்துல சிக்கலும் வெளி உலகத்துல ஈர்ப்பும் வந்துச்சுன்னா குடும்பம் சிதைந்து விடும். இந்த நேரத்தில் கன்னிராசி அன்பர்கள், கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல பட வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு விவசாய கருவிகளை வாங்க முடியும், நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு, நில விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, விவசாய உபகரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்கு சந்தையில் இருக்கவங்க, வங்கி பணியாளர்கள், அவர்களுக்கு புதிய துறை சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, ப்ரொமோஷன்ஸ். அதே போல் கமிஷன் தொழில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத கமிஷன் தொகையெல்லாம் வந்து நகைகளை மீட்பது, புதிய வாகனம் வாங்குவது என்று பல்வேறு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் கன்னிராசி அன்பர்கள் 20/10/2026 பிறகு வரக்கூடிய அதிசார பயிற்சியில் சில சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டசனி அந்த நேரத்தில் குரு அதிசாரம், குரு வக்ரம், அதிசாரம் வக்ரம், இந்த மாதிரி நேரத்தில் குருவானப்பட்டவர் நீச்சமாக போவார். இதெல்லாம் சேர்ந்து சில பாதிப்புகளை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்தில். அதே போல் கணவன் மனைவி உறவில் சில விரிசல்கள் ஏற்படும். சண்டை வந்தால் வெளியே வந்துடுங்க, சண்டை போடாதீங்க. பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். விவாகரத்து வரலையும் போகக்கூடாது, அமைதி காக்கணும். இந்த நேரத்தில் அக்டோபருக்கு பிறகு சில சிரமங்கள் இருந்தாலும் பிப்ரவரியில் 13/2/2027 அந்த சிரமமானது குறைந்துவிடும். இந்த நேரத்தில் அதிகமாக கண்டசனி, குரு லாபம், அதுக்கப்புறம் அந்த சில விரயம், இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஐயப்பன் வழிபாடு கண்டசனிக்கு மிக முக்கியமான தீர்வு. இது நடந்த உண்மை. ஐயப்பன் வழிபாடு, ஐயப்பனை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஹரிஹர சுதனை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரையே வழிபடுங்கள். ஐயப்பன் வழிபாடு மாத தரிசனத்திலேயோ இல்லை கார்த்திகை மாத ஆண்டு தரிசனத்திலேயோ ஐயப்பன் வழிபாடு செய்யும் போது வந்த துன்பம் எல்லாம் எங்கு போனது என்று தெரியாமல் ஓடிவிடும். ஓம் பூதநாதாயுத்மிகி பவநந்தனாயுத்மிகி தன்னோ சாஸ்த பிரசோதயாத் என்று ஐயப்பனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி ஐயப்பனை வழிபடுங்கள். ஐயப்பனை வழிபடும் போது கண்டசனியில் உங்களை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. குடும்ப உறுப்பினர்களோடு ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் களையப்படும். கன்னிராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரே கடவுள் இந்த நேரத்தில் ஐயப்பன் மட்டுமே. ஐயப்பனை தவிர எந்த ஒரு கடவுளாலும் உங்களை இந்த நேரத்தில் காப்பாற்ற முடியாது. ஐயப்பன் வழிபாடே சிறப்பை தரும்.
மாத தரிசனத்திலும் ஆண்டு தரிசனத்திலும் ஐயப்பனை வழிபட்டு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய லாபங்களை அதிகமாக பெற்று வரக்கூடிய நஷ்டங்களை தொடைத்தெறிந்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள்.